வளனாரின் மற்றொரு தியானத்திலே இறைமகன் மானிடர் மகன் ஆனது எப்படி என்ற சிந்தனையை பார்க்கிறோம். அந்த திருப்பிறப்பின் பொருள் என்ன என்பதை புனிதர் வளனார் நீடு சிந்திக்கின்றார். அவருடைய நாள் முழுவதும் தியானமாக இருப்பது போல தோன்றுகிறது. மகிழ்வினை படலத்திலே இன்னொரு பாடலை நாம் இன்று பார்க்கிறோம். திருந்து பூஞ்சிகழ்கை பூண்ட சீரியன பொருந்து பூந்திருவுடல் போர்த்து நின் வயிற்று இருந்து பூவிடை அவன் பிறந்த எல்லையின் வருந்து பூ எழ செய்யும் வளர்ப்பு எவன்களோ என்ற கேள்வியை எழுப்புகின்றார். இதன் பொருள் என்ன? திருந்திய பூமாலையை அணிந்து கொண்ட தன்மை போல தனக்கு பொருந்திய அழகிய திருவுடலை அணிந்து கொண்டு உன் வயிற்றிலிருந்து இம்மண்ணுலகிலே அவன் பிறந்தவுடனேயே வருந்தி கொண்டிருக்கும் உலகம் எழுச்சி கொள்ளுமாறு செய்ய இருக்கும் நன்மையை சிந்திக்கவும் முடியுமோ என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். கருத்து என்ன என்றால், அழகிய பூமாலையை அணிந்து கொள்வது போல மானிட இயல்பை இறைமகன் அணிந்து கொண்டுள்ளான். அவன் உனது திருவயிற்றிலே இருந்து பிறப்பான். அதனால் இந்த உலகம் எழுச்சி கொள்ளும் அல்லவா? அதற்காக என்னென்ன நன்மைகளை பொழிவான் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறதை பார்க்கிறோம். திருந்து பூஞ்சிகழ்கை பூண்ட சீரென பொருந்து பூந்திருவுடல் போர்த்து நின் வயிற்று இருந்து பூவிடை அவன் பிறந்த எல்லையின் வருந்து பூவிழ செய்யும் வளப்பெண் எவன்களோ என்று கேட்கிறார். திருமகனுடைய பிறப்பு இறைவன் மனிதனாவது ஒரு பூமாலையை போர்த்து கொள்வது போல இந்த மானுட உடலை அவன் தன்னுடையதாக்கிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்கிற அருமையான ஒரு ஓமை, உள்ளத்தை கவர்கின்ற ஒரு ஓமையை நாம் பார்க்கிறோம். அவன் பிறப்பதனால் இந்த பூ உலகத்தில் நன்மைகள் நிறைந்து எழுச்சி பெறாதா, பெருமல்லவா என்றெல்லாம் கற்பனையிலே மூழ்குகிற வளனாரை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல தியானங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு உற்சாகமூட்டக்கூடியவை. ஆகவே அத்தகைய தியானங்களிலே நாம் ஈடுபடுவோம். அதற்கு வளனார் நமக்கு முன்மாதிரியாக இருப்பாராக. வாழ்க.